என்ன அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம 2 பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான். அவனை காணோம். ஓ, இங்க ஒருத்தன் வர்றான். அவனை கேட்போமா? யோ அண்ணே, அவன் தானே? அவன் தான் இல்லையா? அந்த பக்கம் போய் பாருங்க. சத்தம் போடாதீங்க. எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க. உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா அப்பா வேணப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ் வேணப்பா. அப்பா ப்ளீஸ் பா, வேணாம். இந்த மாதிரியே இருக்காரு. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. கத்தாதீங்க. இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கிறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்பு பண்ணேன். நான் வர்றேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு. இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டுறா. புத்தி கிதி கெட்டு போச்சா? நான் முதலே சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம். நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்க. தம்பியா? யாரு யாரு? என்ன யாருமே இல்லையே. பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன்தா இருந்தாலும் நாளைக்கு காலையில் வெளிச்சத்துல பாக்குறேன். வட்டா? அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன். இப்போ என்னடா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நீ குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். ஆய், எனக்கு லட்சுமி கல்யாணம், எனக்கு லட்சுமி கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ,
அவங்களும் ஒண்ணு பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, நான் காலையில போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன நான் வரட்டா? அம்மா, நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் வந்து விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா வா. நாளைக்கு காலையில நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். நீ போ. ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்சா மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா. யோ 2 பெத்தல கூட ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவல வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிறாத ஐயா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா உள்ள போறேன். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. ஒரு தப்பு பண்ணாத என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோயா. இப்ப பிடிக்கிறேன். வாடா, வா. இதா ஜெயிலா? இது கேட்டு ஜெயிலு உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு? குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது, எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? லட்சுமி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. உன் மாமா ஒரு காலம் கொலை செய்ய மாட்டான். அதை விட என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல. ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது. அம்மா, சின்னராசே, நல்லா இருக்கியாப்பா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சின்னராசா இல்லை. என் பேர் ராஜா. எனக்கு பதிலா தான் உங்க பிள்ளை சின்னராசா ஜெயில இருக்கா. லட்சுமி, நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும். இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்குக்கு போகணுமா? நான் இப்பவே போலீஸுக்கு சொல்ல போறேன். பழிவிடுங்க. பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க விட போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இன்னும் 10 நாள் தான். அதுக்குள்ள சின்னராஜாவை எப்படியாவது நான் விடுதலை ஆக்கிடுவேன். நான் வந்து எஸ்டேட் வந்து விஸ்வாத்துடைய ஒரே பிள்ளை. எனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டாங்க. எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சின்னராஜா ஜெயில இருக்கா. என்ன நடந்ததுன்னா, இதான் நடந்தது. அம்மா, நான் சின்ன வயசுலயே அம்மா எழுந்துட்டேன். உங்களையே அம்மா நினைச்சிட்டு சொல்றேன். இன்னும் 10 நாள் தான். நிச்சயமா நிறைவேறுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. நீ வேலை இருக்கு, நான் வரேன். கொஞ்சம் நில்லுங்க. என் மாமா வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்ப உயிரோடு இருந்துட்டு இருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் சின்னராஜு கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது அது நிறைவேற்று. சரசே, நம்ம வக்கீலுக்கு மூளை குழம்பு போயிடுச்சு. ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார். அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கா. அப்புறம் சந்தோஷமா ரவுண்ட் அடிக்க போறேன். ஆதிமூலம், ராஜா, நீ ஜெயில தானே இருந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். என்ன யாரும் பிடிக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. நான் முதலையே சொல்லிருக்கேன், எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன். கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா கேக்குறேன். நாளைக்கு காலையில என் அப்பாவையும் என் நண்பன் சேத்துவையும் கொலை செஞ்சது நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கணும். இல்ல நான் வருவேன், உன் குடலை ஒரு விடுவேன். இவனை ஆள் வச்சு அடிக்க கூடாது, மந்திரவாதை வச்சு அட்டாக் பண்றேன். வா. பயமா இருக்கு மாமா.
சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜன்ம விரோதி ராஜாவை தீர்த்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. அவன் கை கால் ஆடாத மாதிரி வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொல்லணும்? கிட்டே வாங்க. கிட்டே வாங்க. கிட்டே வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்டே வாங்க. ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ह्रूம் தத்சத். அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா, ஓம் ஹ்ரீம் ह्रूம் தத்சத். இந்த ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன். அவன் கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது? சொல்றேன். வால்பாறை வரதா, என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிற. நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளி பக்த. ஆனா ஒண்ணு, நீங்க அவன்கிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையை சொல்றோம். போய் பேசுனீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலை புறப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது. சீக்கிரம் போங்க. மாமா, கால் வலிக்குது மாமா. கால் வலிய பத்த முடியுமா? இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. வால்பாறை வருதா? வால்பாறை வருதா? மாமா, இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது. உட்காரட்டா? சும்மா இரு. காரியம் பெருசா, வீரியம் பெருசா. எங்க இருக்காரு வால்பாறைக்காரரு? வரதா? எப்போ வர வரதண்ணே? என்னங்க இது? சவப்பெட்டி. இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன். உங்களை மாதிரியே ஒருத்தர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கேஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்னா. நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன். உண்மையை சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா, இல்ல பொய் சொல்லி இங்கிருந்து படமா போகணுமா? விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். சத்தமா சொல்லுங்க. சொல்லிடுறேன். விஸ்வநாதன்றவருங்க போதுமா? பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் செத்து போச்சு. ராஜான்னு ஒரு பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். நீதிய சொல்லு. அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க. கூடுங்கன்னு கெஞ்சிரும். அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம். எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சால என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். உண்மை உண்மை அதேதாங்க நாங்க செஞ்சோம். விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணியை ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சவப்பெட்டி பக்கத்துலயே ஒண்ணு மறந்துட்டேன். சேதுன்னு ஒரு பையங்க. அவன் ராஜா மாதிரி நடிச்சு உள்ள வந்தான். நாங்க அவனை கொலை பண்ணி பழிய ராஜா மேல போட்டோம். ராஜாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு ஜெயில இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அவன் கல்ல நாங்க பட்டோம். நீங்க பொட்டி செய்ய வேணாம். கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஏன் அந்த ராஜாவை கொலை செய்யக்கூடாது? விஸ்வநாதன் வயசான ஆளு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ராஜா சின்ன பையன், இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன்.
அதுக்கப்புறம் பணத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப நீங்க போலாம். வணக்கங்க, மறந்துடாதீங்க. வரப்பாரா எவ்வளவு பேசியிருக்கோம்.